ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் வந்து தொக்கு செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட லோட்டஸ் குயின் சேனல் பார்க்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க, ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோன்ட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிட்டோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுலேயே வதங்கட்டும். இப்போது இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வரமிளகா ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். கத்திரிக்காயும் கல்லுப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு முக்கால்வாசி வதங்கிருச்சு. இப்போ வந்து அந்த தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு.
பாருங்கள், அந்த தக்காளி அரைச்சி ஊற்ற மாதிரி அதில் இருந்த எண்ணெய் இதெல்லாம் இப்போவே மேலே வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் விட்டு நல்லா மேலே வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் போடல, அதனால் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். முழு வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் போடுங்க மறக்காமல். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்.